இனிய தோழர்களே தோழியரே, நான் உங்கள் சிப்லால இருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி நாம் பாக்கழுத்து பெருசாகிட்ட ப்ளவுஸுக்கும் சுடிதாருக்கும் எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி டிசைன் பண்ணலாம், கழுத்தையும் சின்னதாக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ இந்த சுடிதாரோட முன்கழுத்து பாக்கழுத்து இப்போ நம்ம டிசைன் செய்யணும்னா இங்கே இருக்கிற பார்டரை வச்சு தான் டிசைன் பண்ண முடியும். பார்டரோட கலரில், அதாவது பேண்ட்டோட கலரும் பார்டரும் ஒன்றா தான் இருக்குது. இந்த பிங்க்கு கலரில் நம்ம அந்த பிங்க்கு கலரில் இந்த கழுத்தை சின்னதாக்கி பார்க்கலாம். இப்போ இந்த நெக் ரொம்ப அகலமாக இருக்குது. இவ்வளோ பெரிய அகலம் முன்னாடி இருக்கிறதால போடுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் லூஸாக இருக்குது அப்படின்னும் சொன்னாங்க. வாட்ஸ்அப்பில் கூட ஒரு தோழி கேட்டிருந்தாங்க, பின்கழுத்து ப்ளவுஸில் போடும்பொழுது ரொம்பவே லூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சுடிதாருக்கு செஞ்சாலும் சரி, ப்ளவுஸ்க்கு செஞ்சாலும் சரி, நீங்கள் நல்ல லூஸாக இருக்குது அப்படின்னா இந்த சிஸ்டம் செய்யுங்க. நான் இன்னொரு முறையும் உங்களுக்கு ப்ளவுஸில் செஞ்சு காட்டுறேன். அது உங்களுக்கு சுற்றளவில் இடம் இல்லைன்னா, இப்போ ஏன்னா நம்ம செய்ய போகிற இந்த டிசைனுக்கு சுற்றளவு ஒரு இன்ச் கிட்ட குறையும். அப்போ உங்களுக்கு அந்த மாதிரி குறையும் பொழுது உங்களுக்கு கட்டாயமாக இதில் இந்த சுற்றளவு கம்மியாகிற பிரச்சனை வரும். அது லூஸாக இருக்கும் பொழுது செஞ்சோம்னா வராது. அதனால் ப்ளவுஸில் நான் உங்களுக்கு தனியாக, அதாவது வெறும் இந்த லூஸ் இல்லாமல் உங்களுக்கு ஃபிட்டாக இருக்குது ஆனால் ரொம்பவே பெருசாக தெரியுது அப்படின்னு சொல்கிறதுக்கு ப்ளவுஸில் செஞ்சு காட்டுறேன். இதுக்கு உங்களுக்கு லூஸாக இருக்கிற பிரச்சனைக்கு இதில் செஞ்சு காட்டுறேன். சரிங்களா? ரெண்டுத்தையும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ரொம்பவே கொடன்னு லூஸாக இருந்ததுன்னா இந்த சிஸ்டம் செய்யுங்க. இப்போ இதை சம அளவில் வைக்கிறோம். இப்படி அந்த பா ஷேப்பு நல்லா கரெக்டாக அப்படியே பொருந்துற மாதிரி வச்சுட்டு, உங்களுக்கு எவ்வளோ லூஸாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மொத்தமாக உங்களுக்கு 1 இன்ச்சு லூஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த டபுளாக இருக்கிறதால 1/2 இன்ச்சு எடுத்துக்கோங்க. இல்லை 1/2 இன்ச்சு இருக்குன்னா 3/4 இன்ச்சு எடுத்துக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ லூஸாக இருக்கோ அதுதான் நீங்கள் இதில் செய்ய போகிறீங்க. இப்போ நம்ம ஒரு மார்க் பண்ணிட்டோம். இந்த இடத்துல இருந்து நீங்கள் ஃபுல் லென்த்துக்கும் வர வேண்டாம். நமக்கு வெறுமனே இந்த ஒரு 4.5 அல்லது 5 இன்ச் அளவுக்கு ஆழத்துக்கு மட்டும் இதை நீங்கள் செஞ்சால் போதும். கிராஸாக வச்சு ஒரு கோடு நம்ம டாட் பிடிக்கிற மாதிரி இங்கே அகலமாக இருக்கணும். அப்படியே போக போக குறுகலாக ஷார்ப்பாக முடிச்சிருங்க. இப்போ இந்த ஷேப் மாதிரி நம்ம இந்த டாட்டை பிடிச்சிக்கிட்டோம். மேலே தான் பிடிச்சிருக்கேன். இதை அப்படியே பிரித்து சமப்படுத்துங்க. நல்லா கீறி விட்டுட்டிங்கன்னா இது நல்லா படிஞ்சிரும். அப்படி உங்களுக்கு, அதாவது சம அளவில் இருக்கணும். இப்படி சம அளவில் இதை பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு அந்த பேண்ட்டோட கலரில் ஏதாவது ஒரு சாதாரண கிளாத் இருந்தாலே போதும். இப்போ அந்த பிங்க்குக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிங்க் கலரில் ஒரு சாதாரண கிளாத் எடுத்திருக்கேன். அதை நம்ம எப்பவும் செய்வோம் இல்லையா, சின்ன சின்ன பாக்ஸ் மாதிரி அதை கட் பண்ணிக்கலாம். இதுக்கு ரொம்ப அதிக அளவில் தேவைப்படாது, ஏன்னா நம்ம கொஞ்சம் தான் அந்த டிசைன் பண்ண போகிறோம். சம அளவில் வச்சு சும்மா ஒரு 1/2 இன்ச்சுக்கு 1/2 இன்ச்சு இருந்தாலும் போதும். இப்போ நம்ம இதை எப்பவும் செய்வோம் இல்லையா, இப்படி கிராஸில் மடித்து ஒரு பாக்ஸ் மாதிரி பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணுங்க. இப்போ இந்த மாதிரி முக்கோணமாக நம்ம தைச்சி வச்சதை சின்னதாக ஒரு ஊசி நூலில் இந்த மாதிரி இந்த கீழ் பாகம் மட்டும்
சும்மா அப்படி சுருக்கம் கொடுத்து தைங்க. இப்படி தைச்சோம்னா அந்த சுருக்கம் மாதிரி வருது இல்லையா, திரும்பவும் இந்த நுனியும் அந்த நுனியும் ஒன்றா இணைச்சி ஒரு முடிச்சு போட்டிங்கன்னா ஒரு அழகான இந்த மாதிரி ஒரு தோற்றத்தில் அழகாக கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம நிறைய செஞ்சுக்க வேண்டாம், நம்ம வச்சுருக்கிற அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இந்த நெக்கோட இந்த 2 பக்கமும் வைக்கிறதுக்கு ஒரு 4 நாள் இருந்தாலே போதும். நம்ம தைச்ச அந்த எட்ஜில் இந்த மாதிரி குத்துறேன். இப்படி அது இழுத்தோடனே கொஞ்சம் ஒரு சுருக்கம் வருது இல்லையா, திரும்பவும் இந்த எட்ஜிலையும் அந்த பக்கமும் குத்தி இப்படி இழுக்கும் பொழுது இந்த இடம் முழுக்க உங்களுக்கு அப்படியே சுருங்கி இந்த மாதிரி வந்துடும். திரும்பவும் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா இன்னும் ஒரு முறை அப்படி குத்தி முடிச்சு போட்டு கட் பண்ணிவிடுங்க. வெறுமனே அந்த முக்கோணம் மாத்திரமே வைக்கணும்னு இல்லை, இந்த மாதிரி கூட அழகழகாக செஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த கழுத்தோட அகலம் இந்த நடுவில் நம்ம பிடிச்ச அந்த 1 இன்ச்சால் உங்களுக்கு இங்கே குறைஞ்சிடுச்சு. இப்போ இதையெல்லாம் நீங்கள் இந்த கேப் இருக்கு இல்லையா, நம்ம இந்த மடிக்க போகிற இந்த கேப்பில் இதெல்லாம் வச்சுக்கலாம். டெய்லரிங்கில் எந்த தவறு செஞ்சாலுமே நமக்கு சொல்யூஷன் உண்டு. தைரியமாக தான் இருக்கணும். நீங்கள் எதுவுமே சின்னதாக ஒரு தப்பு நடந்துட்டால் கூட டென்ஷன் ஆகி அதை முடிக்கவே முடியாதுன்னு நினைக்காதீங்க. எல்லா விஷயத்துக்குமே தீர்வு உண்டு. இப்போ இதை அப்படியே நம்ம இந்த பொருத்தி இருக்கோம் இல்லையா, அதே மாதிரியே ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கு மேலே லேஸ் வைக்கிறோமோ அல்லது இந்த பேண்ட்டோட கிளாத்தே உங்களுக்கு இருந்தாலும் அதையும் இப்படி இப்படி முக்கோணம் மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இந்த எட்ஜெல்லாம் நம்ம மறைக்கிற மாதிரி இப்படி வச்சு ஒரு லேஸை ஃபினிஷ் பண்ணிடலாம். சரியாக கீழே இந்த கிராஸ் வர்றதுக்கு முன்னாடி நம்ம இப்படியே மடித்து ரிவர்ஸில் இந்த லேஸையே திரும்பவும் கொண்டு போயிடலாம். இந்த பக்கமும் சேர்த்த மாதிரி வச்சுருவோம். லேஸோட நுனி பாகத்தை அப்படியே உள் பக்கமாக மடித்து அந்த ஃபினிஷிங்கை இங்கே வச்சிடலாம். இதுதான் முதல்ல நமக்கு அகலமாக இருக்கிற கழுத்து லூஸாக இருந்ததுன்னா செய்யக்கூடிய வழி. இப்போ ப்ளவுஸ் உங்களுக்கு போட்டிங்க, நல்லா ஃபிட்டாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு ரொம்பவே முதுகு அகலமாக தெரியுது, பின்னாடி ரொம்ப பெருசாக இருக்கிறதால அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னொரு முறை இதில் சொல்லித்தரேன். ரொம்பவே லூஸாக இருந்து சுற்றளவு கொடன்னு இருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த மாதிரி சிஸ்டம் பண்ணுங்கள். இது எல்லாமே ஃபிட்டிங் கரெக்டாக இருக்குது, கழுத்தினுடைய அகலத்தை கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். பெரும்பாலும் அதே நிறத்தில் உங்களுக்கு ப்ளவுஸ் போட்டு ரொம்ப நாளாயிடுச்சுன்னா அந்த நிறத்தில் கிடைக்கிறது கஷ்டம் கிளாத்து. அந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்கள் சேலையோட நிறத்தில் துணியை எடுத்துக்கலாம். சேலையில் இருக்கிற வேறொரு நிறம், இப்போது சேலையில் ஒரு பூ போட்டிருக்குன்னா அதில் ஒரு நிறம் தான் ப்ளவுஸு அப்படின்னு இருக்கும் பொழுது நீங்கள் வேறொரு அதில் இருக்கிற சூட்டபிளான இன்னொரு கலரை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அந்த கிளாத்தை உங்களுக்கு எவ்வளோ உயரம் குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை விடவுமே 1 இன்ச்சு கூடுதலாகவே எடுத்துக்கோங்க. கிளாத்தை எடுத்து அதை இப்போது உங்களுக்கு ஒரு 3 இன்ச்சு வேணும்னா 4x4ன்னு ஒரு கிளாத்தை எடுத்துக்கோங்க. எடுத்து அதை இப்படி ஓரம் இந்த மாதிரி கிராஸாக மடிச்சுக்கோங்க. இந்த எட்ஜெல்லாம் நீங்கள் இப்போ தைக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒருவேளை உங்களுக்கு இந்த நூலாக வர்ற துணியாக இருந்ததுன்னா அதையெல்லாம் கூட நீங்கள் ஓரம் தைச்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி முக்கோணமாக மடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முக்கோணத்துக்கு ஏற்ற மாதிரி லேஸை இந்த மாதிரி இங்கே ஒன்று இங்கே ஒன்றுன்னு ஒரு 2 3
உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி கொடுங்க. கொஞ்சம் கேப் இருந்ததுன்னா அந்த இடையில் அந்த நிறம் வெளியே தெரியும். இப்போ நம்ம 2 பக்கத்துக்கு உண்டானதை தச்சு எடுத்துக்கிட்டோம். இதை இந்த மாதிரி நம்ம அந்த கிராஸாக மடித்த இடத்துல தான் லேஸை வச்சுருக்கோம், இந்த மாதிரி குறுக்கு வாட்டத்தில். இப்போது இந்த பாக்கழுத்து அகலம்னு சொன்னீங்க இல்லையா, இந்த இடத்துல இதை சரியாக பொருந்துகிற மாதிரி வச்சு இந்த எட்ஜில் தையல் போடுங்க. அதே மாதிரி தான் இந்த பக்கமும். ரெண்டையும் வைக்கும் பொழுது சம அளவில் பார்த்து எடுத்துக்கோங்க. நம்ம 1 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ராவாக தான் எடுத்திருக்கோம். அதனால் உங்களுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சும் கீழே ஒரு 1/2 இன்ச்சும் போனாலும் அந்த உள்ளே இருக்கிற கிளாத்து நமக்கு மேலேயும் கீழேயும் எக்ஸஸாக இருந்தாலும் நமக்கு பயம் இல்லாமல் தைக்கலாம். ரொம்பவே நமக்கு 3 இன்ச்சு தான் வேணும்னா அதே 3 இன்ச்சு எடுத்தோம்னா நமக்கு அது உள்ளே வச்சு தைக்கும் பொழுது இன்னும் குறையும். அதனால் கொஞ்சம் அந்த கூடுதலாக எடுத்துக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு டிசைனும் ஆச்சு. அதே நேரம் உங்களுடைய இந்த முதுகு பக்கம் அதிக அகலம்னு சொல்கிற விஷயம் குறைஞ்சிச்சு இல்லைங்களா? இதுதான் வந்து ரொம்ப எளிய முறையிலேயே உங்களுக்கு இதை நான் சொல்லி கொடுத்துருக்கேன். வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் அழுத்துனீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். மிக்க நன்றி. வணக்கம்.